ஹலோ டூட்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் படம் வந்து அன்அஃபிஷியலா வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஆப்வியஸா அது வந்து தப்பு தான். அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஃபன்னான விஷயம் என்ன அப்படின்னா, அன்அஃபிஷியலான வேலையெல்லாம் வந்து அஃபிஷியலா எடுத்து பண்ற தமிழ் ராக்கர்ஸ் வந்து அவங்கள அடிக்க போறதுக்கு முன்னாடியே கைய தூக்கி தமிழ் எம்மில வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, எப்படியும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்கள்ட்ட தான் வருவீங்க. ஆனா எங்க எதிக்ஸ் படி ஒரு படம் அஃபிஷியலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க அன்அஃபிஷியலா எடுத்து ரிலீஸ் பண்ணுவோமே தவிர, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். எங்க எதிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நைஸ் எதிக்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ஆக்டரை சுத்தி நிறைய பொலிட்டிக்கலா நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதுவும் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நாங்க பண்றது இல்ல, பண்ணவும் இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எத்திக்ஸை பார்த்து அவங்கள பாராட்டுறதா இல்ல வந்து சிரிக்கிறதா அப்படின்னு தான் தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். இந்தாடா ஜனநாயகன் படம் ஹெச்டி லிங்க் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ணி தூக்கிட்டு வந்தான் அப்படின்னா பொக்குன்னு மூஞ்சிலே ஒன்று வச்சு அமுச்சு விடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, படத்தோட லிங்கை வச்சு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்குற எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு தூரம் பாசிபிள்லாம் தெரியல. ஆனா ஆல்ரெடி 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நியூஸ்லையும் பார்த்தேன். ஸோ அதனால தேவையில்லாம போய் கேஸ்ல மாட்டிக்காதீங்க. இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணா வந்து படம் வந்துட போகுது எலெக்ஷனுக்கு அப்புறம். எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு? ஓகேவா? ஸோ பார்த்து உஷாரா இருங்க. இதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை.